உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்னை அப்படியே ஏத்துக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்த வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கல? இல்லையா பின்ன? அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஒருவேளை இதுதான் கனவா இருக்குமோ? இல்ல, இதுல எது உண்மை எது கனவுனே தெரியல. என்ன பிடிக்கல, வெறுத்து ஒதுக்குனா அது எனக்கு தெரியும். அதனால தானே உன் வீட்டு வாசலே கிடந்தேன். நீயா பேக் எடுத்துட்டு வந்த, நீயா வா போலான்னு இங்க கூட்டிட்டு வந்த, எல்லார்கிட்டயும் நார்மலா சந்தோஷமா சிரிச்சு பேசின. நானே உன் கையை தொடர்றதுக்கு தயங்கினேன். நீ தான் எல்லாரும் முன்னாடி தைரியமா என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்த. நான் உன் கைய தொடலாம், ஆனா நீ என் கைய தொடக்கூடாது. எது? என் கிட்ட நெருங்கவே கூடாது. என் லைஃப்ல நீ பண்ண துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். மன்னிக்க மாட்டியா? மன்னிக்காம எப்படி என் கூட சேர்ந்து வாழ்வ? நான் உன் கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொன்னனா? வீரா, குழப்பமா இருக்கு, எனக்கு ஒன்னும் புரியல. நீ என்ன சொல்ல வரேன்னு தெளிவா சொல்லிடு. நான் அதுக்காகலாம் உன்னை இந்த வீட்டுக்கு வரல. அப்புறம் அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் எந்த அவசியமும் இல்ல. அவசியம் இல்லையா? ஏய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என் அம்மா தினமும் என்ன நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எங்க அம்மாவை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எங்க ஏரியாவே எங்க குடும்பத்தை மட்டும் இளக்காரமா பாக்குறாங்க. அந்த பேச்சுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல. என் அம்மாவோட நிம்மதிக்காகவும், உங்க அத்தையோட சந்தோஷத்துக்காகவும், என் அக்காவோட வாழ்க்கைக்காகவும் தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். ஆனா நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், உன் கூட வாழவும் மாட்டேன். அங்க நடந்ததுக்கும் இவ சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லையே. என்ன குழப்புறா? அப்படிலாம் சொல்லாதடி. நான் தப்பே பண்ணியிருந்தாலும் லவ்ல உண்மையா தான் லவ் பண்ணேன். வாய மூடுறியா? உண்மையா லவ் பண்ணானா? அந்த வார்த்தையை சொல்றதுக்கே உனக்கு அருகதையே இல்ல. உண்மையா லவ் பண்ற எவனும் உன்ன மாதிரி வலுக்கட்டாயமா ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்ட மாட்டான். அதுவும் அவ விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு ஒதுங்கிதான் போவாங்க. பிடிக்கலன்னு சொல்ற பொண்ணு மேல ஆசிட் அடிக்கிறவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அவனாவது ஒரே ஒரு தடவை தான் வலிய உண்டாக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனா நீலாம் தினம் தினம் அப்படி நோகடிச்சு கொல்ற. வீரா, கஷ்டமா இருக்கா? அதுதான் உண்மை. தபர், நீ திரும்ப திரும்ப என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த அன்னைக்கு நான் மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டலனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே சொல்லிட்டு இருப்ப? என்ன அந்த பொறுக்கி இப்ப என்னோட லைஃபை கெடுத்திருப்பான் அதானே? அப்படியே அவனை கல்யாணம் பண்ணி என் லைஃப் கெட்டு போயிருந்தா கூட நான் இவ்ளோ ஃபீல் பண்ணிருந்திருக்க மாட்டேன். பாக்கெட்ல தாலி வச்சுட்டு சுத்திட்டு இருந்த பாத்தியா? நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசுறியா? அதுதாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. வீரா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உங்ககிட்ட அந்த பொண்ணு கூட வந்து சொன்னால, நீ நம்பல. சரி, அப்பாட்டியாவது கூட்டு வந்து காட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த பொண்ணை காணோம். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மாறா, தயவு செஞ்சு இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காத. அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா அதுக்கு 1000 வழி இருக்கு. நீ நினைச்ச திட்டத்தை பண்ணிட்ட, அவ்வளவுதான். நான் பாக்குற எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல எக்ஸ்ட்ரா மல்லிகைப்பூ வேற வாங்கிட்டு வர சொன்னேன். என் வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு பொய் கணக்கா, தினந்தோறும் வெறும் கனவா, என் கதைய எழுதையிலே அந்த சாமியும் உறங்கியதே. ஓ காட், இவ ஒருத்தி. என்ன
யார் ரூமு? எனக்கு பாடக்கூட உரிமை இல்லையா? இந்த பாடுறது ஆடுறதெல்லாம் மொட்டை மாடியில வச்சுக்கோ, சரியா? இப்ப என்ன நிம்மதியா தூங்க விடு. சும்மா பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன் வந்துட்டான். இவளை போய் லவ் பண்ணேன் பாரு. இதுக்கு பேசாம ஆட்டோலயே படுத்திருக்கலாம். இவகடியை தாங்குற கொசுக்கடி எவ்வளவோ பெட்ரு. என்ன ஒன்னும் இல்ல, நீ தூங். இப்படிலாம் நடக்கும் நான் எனக்கு கனவா கண்டேன். பாத்தியாம்மா? கண்மணி, கண்மணி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க? நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல, புரியுது கண்மணி. மாற அவசரமா தாலி கட்டினது உனக்கும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். நாங்களும் அதை சரின்னு சொல்லலை, தப்பு தான். ஆனால் இப்போ வீராவே மனசு மாறி அவனை ஏற்றுக்கிட்டால. இதுக்கப்புறமும் நம்ம அதே பிடிவாதத்தோடு இருக்கிறது சரியில்லைல்ல? ஆமாம், நம்ம எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா மாற சின்ன வயசுல இருந்தே அம்மாவை தவிர வேற யார்கிட்டையும் இவ்வளவு பாசமா இருந்ததில்லை. வீரா மேல அவ்வளோ லவ்வா இருந்தான். வீராவும் அவனை அவ்வளோ கேரிங்கா பார்த்துக்கிட்டா. 2 பேரும் ஒன்னா சேரணும்னு நானும் நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா அது நடக்காதுன்னு அந்த பேச்சு எடுக்கல. இப்ப அது நடந்துருச்சு. நாம உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். உங்க அப்பாவுக்கு இதுல விருப்பம் இல்ல, நீங்க எப்படிங்க சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்றீங்க? இரு பாரு, அப்பாவுக்கு விருப்பம் இல்லதான். ஆனா நம்மெல்லாம் சேர்ந்து அப்பா கிட்ட எடுத்து சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு. என்னால முடியாது. என்னால இந்த கல்யாணத்தை எப்பவுமே ஏத்துக்க முடியாது. இப்பவும் நான் சொல்றேன், வீரா உங்க தம்பிய முழுசா ஏத்துக்கல. என்னால அத நம்பவும் முடியல. அதுல வேற ஏதோ இருக்கு. வேற என்ன இருக்க போகுது? அவங்க தான் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற முடிவுல இருக்காங்கல்ல. இல்லங்க, உங்களுக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாறன் தான். அவனை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். கண்மணி, கண்மணி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.